ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிபர். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவருமான தனியரசு அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். மின்னம்பலத்துக்கும் விஷாலுக்கு வணக்கம். நேற்று அமித்ஷா அவர்கள் மதுரையில பாஜக நிர்வாகிகள் மத்தியில பேசும்பொழுது தமிழ்நாடு அரசு குறித்தும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குறித்தும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாஜக ஆட்சி தமிழ்நாட்டுல வந்தா தமிழ்நாடு எந்தெந்த மாதிரியான அளவுக்கு தீங்குகள் விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. சோ அதற்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக அமித்ஷாவினுடைய நேற்றைய பேச்சை நம்ம பார்க்கலாமா? இல்ல, அமித்ஷா என்கின்ற ஒரு அரசியல் கட்சி, அது ஒரு தேசிய கட்சி. தேசிய கட்சி தன்னுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் சில கருத்துக்களை சொல்லுகிறார். அதில் நம்முடைய கட்சி ஆட்சிக்கு வந்துடும், 2026 நம்முடைய கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற வகையில் அமித்ஷா பேசியிருக்கிறார். கூடவே தன்னுடைய அரசியல் எதிரி, பிரதான அரசியல் எதிரி அல்லது கோட்பாட்டு எதிரி என்று பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கு. அப்போ அந்த அரசு குறித்து கடுமையான விமர்சனங்களை, அது டாஸ்மாக் ஊழல், கள்ளச்சாராயம், சட்டம் ஒழுங்கு, திருப்பரங்குன்றம் மலை, இது மாதிரியான விவகாரங்களில் கடுமையாக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்கிறாரு. பிறகு கூட்டணி கட்சி இன்னும் அதிமுக அல்லது தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, இது மாதிரியான அரசியல் கட்சியினுடைய நகர்வுகளையே அவர்கள் அந்த கட்சி உயர்மட்ட குழுக்குள்ள விவாதிச்சிருப்பாங்க. அவருடைய நகர்வுகள் அல்லது அவருடைய எதிர்காலத்தில் எப்படி கூட்டணி அமைக்கிறது, அப்புறம் அதிமுகவில் இருக்கிற அந்த சிக்கல்களை பற்றி டிவிஓ, சின்னம்மா, ஓபிஎஸ், எடப்பாடியார், இதெல்லாம் எப்படியெல்லாம் ஒழுங்குபடுத்துறதை பற்றி அவங்களுக்குள்ள உள்வட்டங்களை அவங்களுக்குள்ள கலந்து ஆலோசிச்சிருப்பாங்க. ஆனால் வெளிப்படையாக அவர் பேசியதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக சாடியிருக்கிறார். ஆகவே அது ஒரு அரசியல் எதிர்கட்சியை ஒரு கட்சி தலைவர் முரண்பட்டு கருத்துக்களை பதிவு செய்ததாக தான் நம்ம பார்க்கணும். ஆனால் அது திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது எதிர்வினை ஆற்றி இருக்கிறது. உடனே இன்று கூட அதனுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவனான நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா இன்னைக்கு அதை பற்றி பேசியிருக்காரு. ஆர்எஸ் பாரதி அண்ணா பேசியிருக்காங்க, டிகேஎஸ் இளங்கோவண்ணன் பேசியிருக்காங்க. அப்போ அது ஒரு அரசியலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இருதுருவ அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் பாஜக என்று மாற்றுவதற்கு அமித்ஷா திட்டமிடுகிறார், அமித்ஷா முயற்சிக்கிறார். அது ஏற்கனவே அமித்ஷாவின் திட்டத்தை அண்ணாமலை ஓரளவு இங்கு களத்தில் செயல்படுத்தி காட்டியிருந்தார். அதை மீண்டும் அமித்ஷா உறுதி செய்திருக்கிறார். ஆகவே அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஒரு பிரதான எதிர்கட்சி, இரண்டு திராவிட கழக அரசுகள் மாறி மாறி இங்கு வலிமை பெற்று வருவதிலிருந்து ஒரு திராவிட இயக்கமாக இருக்கிற கட்சியாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலகீனப்படுத்திவிட்டு அந்த இடத்திற்கு பாஜக ஒரு முதன்மை எதிர்கட்சியாக காட்டுவதற்கு பாஜக எடுத்துக்கிட்ட முயற்சியில் அமித்ஷாவின் நேற்றைய வருகையும் அமித்ஷாவின் நேற்றைய பேச்சும் ஒரு பகுதியாக நம்ம பார்க்குறோம். ஆகவே இதில் அதிமுக அல்லது தமிழ்நாட்டினுடைய எல்லா பிராந்திய அரசியல் கட்சிகள், குறிப்பாக தமிழ் தேசிய கட்சிகள் அல்லது திராவிட இயக்க கட்சிகள், பகுத்தறிவு இயக்கங்கள், பொது உடைமை இயக்கங்கள், சமூக நீதி இயக்கங்கள், சமூக இயக்கங்கள் எல்லாருமே நம்ம இந்த ஒரு வடநாட்டு இந்தி பாஜக கட்சியை தமிழ்நாட்டினுடைய இந்த ஊடுருவல் அல்லது அதனுடைய வளர்ச்சியை அல்லது அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் இரையாகி விடாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டு. ஏன்னா இந்தியாவிலேயே நான் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழ்நாட்டின் மீதே என்னுடைய கவனமும் சிந்தனையும் நிலைத்திருக்கிறது என்று அமித்ஷா சொல்லுகிறார். அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்துக்குள் வேண்டுமானாலும் பாஜக கால் ஊன்றி வேர் ஊன்றி அது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விட்டது. ஆனால் தமிழ்நாட்டிற்குள் மட்டும் அது விரும்பியவாறு அது தன்னுடைய கட்சியை வலிமைப்படுத்தவோ அல்லது அதிகாரத்தை அது நுகர்ந்திடவோ நீண்ட நெடுங்காலம் அது போராடியும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிற ஒரே மாநிலம் ஒரே நாடு தமிழ்நாடு. ஆகவே அந்த இரும்பு எஃகு கோட்டையை அமித்ஷா சிதறடிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார். அந்த பேச்சு நேற்று அதில் பார்த்தேன். ஆகவே அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக வழக்கம் போல அது எதிர்கொள்ள முடியாத அமித்ஷா அது இது திருப்பரங்குன்றம் முருகன் மலையை சிக்கந்தர் மலை என்று திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கிறது என்று ஒரு பச்சை பொய்யை, அவதூறை அமித்ஷா சொல்லுகிறார்.
அப்ப இறைவனின் பெயராலே முருகன் மாநாடு நடத்துறோம், அந்த மாநாட்டை நீங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் வெற்றி பெற செய்யணும், அதில் சிறப்பிக்கணும் அப்படின்னு தன்னுடைய கட்சியினருக்கு வேண்டுகோள் வைக்கிறார். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு இறை ஆன்மீகம் கடவுளை முன்னிறுத்தி மாநாடுகளை நடத்துவது, கடவுளை வணங்குகிற பக்தர்களை வாக்காளர்களாக வசீகரிப்பது என்கின்ற ஒரு சதியை தொடர்ந்து பாஜக செய்கிறது. அது வடநாட்டில் ராமரின் பெயரால் உத்தரப்பிரதேசத்தில் செய்து ஆட்சியை கைப்பற்றினார்கள். இப்பொழுது சமீபத்தில் ஒரிசாவில் சில மாதங்களுக்கு முன்பு பூரி ஜெகநாதர் அந்த மக்கள் வணங்குகிற இறைவனை காட்டி மோடியும் அமித்ஷாவும் அந்த மக்களை தன்வசப்படுத்தி அந்த மாநிலத்தின் தந்தை என்று போற்றப்படுகிற பிஜு அவருடைய தளத்தின் அன்பு மகன் நவீன் பட்நாயக்கவே மிகப்பெரிய தோல்வியடை செய்து இப்பொழுது அங்கு பூரி ஜெகநாதரின் பெயரால் பாஜக ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. அப்படி இவர்கள் இப்போ மேற்கு வங்காளத்தில் காளியை காட்டி ஆட்சிக்கு வர முயற்சிக்கிறார்கள். அப்ப இவர்கள் ஒரு பிற்போக்கு சக்தி பாஜக, ஒரு மதவாத கட்சி பாஜக, ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஜனநாயக நாட்டில் சிறுபான்மை மக்களை எதிரியாக காட்டி இஸ்லாமிய மக்களை, கிறிஸ்துவ மக்களை அல்லது பார்சி சீக்கியர்களை கூட இவர்கள் எதிரியாக காட்டி பெரும்பான்மை அப்பாவி இந்து மக்களை ஓர் அணி சேர்ப்பது, அதை ஒரு வாக்குக்காக பயன்படுத்துவது என்கின்ற அடிப்படையில் இந்த முருக மாநாட்டை பற்றியும் பேசியிருக்கிறார். சிக்கந்தர் மலை, திருப்பரங்குன்றம் மலை குறித்தும் அவதூறாக அமித்ஷா பேசியிருக்கிறார். ஆகவே அமித்ஷா அவருடைய பொறுப்புக்கும், அதாவது நாட்டின் உள்துறை அமைச்சர் என்கின்ற பொறுப்பிலிருந்தும் தன் கடமையை தவறியிருக்கிறார். பாஜகவின் ஒரு அரசியல் கட்சியின் மூத்த தலைவர் என்கின்ற அளவிலும் தன் பொறுப்பை மீறித்தான் பேசியிருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலிருந்து அரசியல் கட்சிகளிடமிருந்து எந்த கண்டனமோ இதுவரைக்கும் வரவே இல்லை. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் பாஜகவின், குறிப்பாக அமித்ஷாவினுடைய இந்த வருகை, இந்த பேச்சில் எச்சரிக்கையாக இருப்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் நலனாக இருக்கும், நன்மை பயக்கும். இல்ல, இப்போ பாஜக தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க. இதுதான் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாரு. இதைத்தான் ஹரியானால சொன்னாங்க. டெல்லியில 10 வருஷமா பாஜக ஆட்சியை பிடிக்க முடியல. அதே மாதிரி மகாராஷ்டிராவிலயும் இதுதான் சொன்னாங்க. எல்லா இடத்துலயுமே நாங்க எப்படி பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பாஜக கிளைம் பண்றாங்களா அந்த விஷயத்தை? அதே மாதிரி தமிழ்நாட்டுல நடக்காதா? அதுதான் நடந்துடக்கூடாதுன்னு தான் பிரச்சனை. இப்ப நடந்துவிடக் கூடாதுங்கிற பயம் தான், அச்சம்தான், கவலை தான், வேதனை தான். ஏன்னா டெல்லியில எப்படி அவங்க என்ன ஜனநாயக முறைப்படி ஆம் ஆத்மியிடமிருந்து, கெஜ்ரிவாலிடமிருந்து அரசியல் கருத்துக்களை பேசி அந்த டெல்லி ஆம் ஆத்மி கட்சியை தோற்கடிக்க முடியல. அங்கே ஆம் ஆத்மி கட்சியை ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் மாதக்கணக்கில், ஆண்டு கணக்கில் சிறை வைக்கப்படுகிறார். மணிஷ் சிசோடியா துணை முதலமைச்சர் சிறை வைக்கப்படுகிறார். அமைச்சர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அவருக்கு துணையாக இருந்த IAS IPS அதிகாரிகள் எல்லாம் கடுமையாக அச்சுறுத்தப்பட்டு ரைடு, இடி மன்ற முகமைகளை ஏவி கட்டுப்படுத்துறாங்க. அப்படியெல்லாம் அவர்கள் தேர்தல் பரப்புரைக்கே வரக்கூடாது, தலைமைச் செயலகத்துக்கே வரக்கூடாது என்றெல்லாம் அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி ஒரு சர்வாதிகார போக்கோடு தான் ஆம் ஆத்மியை அழித்து பாஜக ஆட்சிக்கு வந்தது. கெஜ்ரிவால் இவர் ராமரை வணங்குகிறார், கெஜ்ரிவால் அனுமனை வணங்கினார். அப்ப அங்க யாரு ஜெயிச்சாங்க? அனுமனா ராமனாங்கிறது பிரச்சனை இல்லை. அதிகாரம் இவரிடம் இருந்ததனால் ஈடி சிறைப்படுத்தப்பட்டு அவருடைய கை கால்கள் கட்டப்பட்டு, அதாவது குரல் வலைகள் நெரிக்கப்பட்டு, அங்கு ஜனநாயகம் அவருக்கான சுதந்திரம் மறுக்கப்பட்ட நிலையில தான் அது தோற்கடிக்கப்படுகிறத பார்க்குறோம். அது மாதிரி இங்கே நீங்கள் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜெகத்ரட்சகனிலிருந்து, மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியிலிருந்து பெரிய சோதனைகள், சொத்துக்கள் பறிமுதல், பிறகு ஆண்டு கணக்கில் சிறை. பிறகு நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி அமைச்சர்கள், முன்னணி தலைவர்கள் மீது கடுமையான சோதனை, ரைடு, சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுறத பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் அண்ணன் OPS இருக்காருன்னா அவருக்கு வலதுகரமாக இருக்கிற வைத்தியலிங்கம் முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், தஞ்சையில் அவருடைய ஒட்டுமொத்தமாக அவர் இதே அமித்ஷாவோட மத்திய அரசினுடைய இடி கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது, சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போ இவர் அனைவரையும், எந்த அரசியல் கட்சியையும் தனக்கு எதிராக அல்லது தனக்கு கட்டுப்படாத யார் ஒருவரையும் இவர்கள் கடுமையாக அரசு முகமைகளை ஏவி கட்டுப்படுத்துறத பார்க்குறோம். அவர்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. அதற்கு பிறகு இவர்கள் தாராளமாக கட்டுப்பாடு இல்லாமல் இவர்கள் செயல்படுவதையும், அவதூறுகளை பரப்புவதும், ஏராளமான பணத்தை குவித்து வைத்து கொண்டு பணத்தை வாரி இறைத்து அரசியல் கட்சிகளில் தன்னுடைய அரசியல் கட்சிகளை நடத்துறாங்க. பிரதான கட்சி காங்கிரஸ் கூட டெல்லியில நீங்க ஹெரால்டு ஊழல்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய பல 100 கோடி ரூபாய் சொத்தை முடங்கியிருக்காங்க. அவங்க அங்க நீங்க அந்த குடும்பமே சோனியா, ராகுல், வதேரா, பிரியங்கா வரைக்கும் மொத்தமா அவர்களுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கைகளையும் வருமான வரி அல்லது இடி என்கின்ற அளவில்
கடுமையா நெருக்கடியை தந்து இப்போ அவர்களே வாய் மூடி கிடக்குறாங்க. அப்ப இந்தியாவிலேயே எந்த அரசியல் கட்சியும் பாஜகவை பகைத்து கொண்டு யாராலும் கட்சி நடத்த முடியாது. அப்படித்தான் இப்ப பல பேர் இவர்களிடத்துல போய் ஊழல் குற்றச்சாட்டுக்கு இரையாகி அரசியல் கட்சிகளில் எதிரியாக இருந்தவர்கள் எல்லாம் பாஜகவில் இணைந்த பிறகு பதவியை பெறுகிறார்கள், பாதுகாப்பாக இருக்கிறார்கள், வழக்கு ஒன்றும் இல்லை. அப்படித்தான் நீங்க உத்தரப்பிரதேசத்துல மாயாவதி அம்மா இல்லை, இப்ப நீங்க அங்க நீங்க மேற்கு வங்காளத்தில் சாரதா சிட் ஃபண்ட்ஸ்ல மேற்கு வங்காளத்திலேயே இன்னைக்கு பெரிய நெருக்கடி. அதுல இருக்கிற சுவந்த் அதிகாரின்னு இப்ப அவரு திரிணாமுல் காங்கிரஸ் வந்து பாஜக பிறகு பாதுகாப்பா இருக்கிறாரு. நீங்க இங்க சஞ்சய் ராவத்துல இருந்து அஜித் பவார் மகாராஷ்டிராவில் கடுமையான குற்றச்சாட்டுக்கு இரையாகி பாஜகவோடு இணைந்த பிறகு இப்ப அவர் பாதுகாப்பா இருக்கிறாரு, நல்ல பாதுகாப்பா பாஜகவை வைத்துக் கொள்கிறார். அப்படி யாரா திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய அணியை சார்ந்தவர்களும் பாஜகவுக்கு கட்டுப்படாததனால் பாஜக இவர்களை கடுமையாக கட்டுப்படுத்தும்னு நேற்று கூட நயினார் நாகேந்திரன் ஒரு சைலண்ட் ஆபரேஷன் அப்படின்லாம் சொல்றாரு, ஒரு ரகசிய நடவடிக்கை எல்லாம் இருக்கும். இப்ப நீங்க சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, என்னன்னா பாஜக வந்து திமுக வர்சஸ் பாஜகவா வந்து மாற்ற முயற்சிக்கிறார் அமித்ஷா அப்படின்னு. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அந்த மாதிரியான ஒரு நெரேட்டிவ் தான் செட் பண்றாரு, பாஜக வர்சஸ் திமுக அப்படின்னாதான் இன்னும் திமுகவுக்கு வந்து எளிதாக இருக்கும்னு சொல்லிட்டு. சோ அமித்ஷா மட்டும் இந்த நெரேட்டிவ் செட் பண்றாரு நம்ம எடுத்துட்டு போக முடியுமா? இல்லையா, இப்ப பாஜக அதாவது அதிமுகவினுடைய வளர்ச்சியாலோ வீழ்ச்சியால பாதிக்கப்படுவது தமிழ்நாடு, பாதிக்கப்படுவது திமுக. ஏன்னா நீ அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சிக்கு வருவது என்பதும் ஒரு நாட்டில் இரண்டு அரசியல் கட்சிகளுக்குள் நடக்கிற ஒரு யுத்தம், அதாவது அரசியல் யுத்தம் சொல்லலாம். ஆனா நீங்க பாஜகவுக்கும் திமுகவுக்கும் நடக்கிற யுத்தம், அதில் திமுக வீழ்ந்து பாஜக வெல்லுமானால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வீழ்ச்சிக்குமான ஒரு 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 அடையாளம் தான் அது. ஆகவே அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய இத்தனை ஆண்டுகால அரசியல் போக்கையே அது திசை மாற்றி தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பால்படுத்தும். தமிழ்நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரம் என்பது சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது. அப்படி சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட பகுத்தறிவு மண், அரசியலில் அறிவு வெளிச்சம் பெற்ற ஒரே மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான், உலகத்திலேயே தமிழ்நாடு தான். ஏன்னா நீங்க இங்க வந்து இறையின் பெயரால இங்க எந்த அரசு கிடையாது, பெரும்பாலும் திராவிட அரசுகள் இறைவனின் பெயராலோ இறையின் பெயராலோ மூட கருத்துக்களை பரப்பியோ அரசு இங்கு செயல்படாத, அரசியல் சாசனப்படி இந்தியாவினுடைய அரசியல் சாசனப்படி செயல்படுகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவில். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இவர்கள் இறைவனின் பெயரால முருகனின் பெயரால மாநாடு நடத்துவது, முருகனை காட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவது, அதுல தடுமாறி போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைதியாயிருப்பது என்பது பாஜக வெர்சஸ் திமுக என்பது திமுகவுக்கு மகிழ்ச்சியை தராது. அதிமுகவினிடம் வீழ்வது திமுகவுக்கு ஒன்றும் பிழை இல்லை. அது வந்து சகோதர யுத்தத்துல அல்லது சகோதர போட்டியில ஒரு முறை அண்ணன் வெற்றி வரலாம், தம்பி வெற்றி வரலாம். ஆனால் பாஜகவிடம் வீழ்வது என்பது ஒரு அந்நியனிடம், ஒரு வடநாட்டு இந்தி கட்சியிடம், தன்னுடைய கோட்பாட்டுக்கு நேர் எதிரானவரிடம் வீழ்வது. ஏன்னா நீங்க தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும், முத்தமிழறிவர் கலைஞரோ, புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ, புரட்சி தலைவர் அம்மாவோ திராவிட கருத்தியலில் இருந்து தமிழ்நாட்டை வழிநடத்தியவர்கள். அது 100 ஆண்டு வலிமையானது. அது வந்து RSS நாக்பூர் பிஜேபி இந்துத்துவ அமைப்பின் மூல அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட காலத்தில் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் தான் நீதி கட்சி. அதுதான் சுயமரியாதை இயக்கம், அதுதான் திராவிடர் கழகம், அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம், அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த நீட்சி அப்ப நீங்க வந்து இந்தியாவிலேயே இந்த நீதி கட்சியினுடைய பகுத்தறிவு இயக்கத்தினுடைய சுயமரியாதை இயக்கத்தினுடைய இந்த தாக்கம் தான் தமிழ்நாட்டை பாதுகாத்தது. அதுதான் இந்தியாவிற்கு வழிகாட்டியாக இருக்கிறது, இப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் இதற்கு நேர் மாறாக பிற்போக்கு மூட கருத்துக்களை பரப்புகிற, சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் மக்களை பிரிக்கிற ஒரு பிற்போக்கு மூட இயக்கம் தான் இந்துத்துவ அல்லது ஒரு மதம் சார்ந்த இயக்கம். அது எந்த மதமாக இருந்தாலும், இஸ்லாமிய மதமோ கிறிஸ்தவ மதமோ இந்து மதமோ மூட கருத்துக்களை மக்களிடம் பரப்புவது என்பதே அறிவுக்கு முரணானது, நவீன சமூகத்துக்கும் மானுட சமூகத்துக்கும் எதிரானது. ஆனா குறிப்பா இப்ப இந்த முருகன் மாநாட்டை வந்து இப்போ பாஜக நடத்துறாங்க அப்படின்னும் பொழுது இப்போ ஒரு மதவாத அரசியலை கொண்டுட்டு போறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இப்ப என்ன கேள்வினா, அதிமுகவுக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நிலைப்பாடா இருக்கு? பாஜகவினுடைய இந்த செயல் மூலமாக அதிமுக வந்து பலவீனம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நல்ல கேள்வி விசால். உண்மையிலேயே அதிமுக பலப்பட வேண்டும் என்று நம்ம கருதுறோம்.
ஆனால் அதிமுகவை பலகீனப்படுத்த வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது. அது ஏற்கனவே பலகீனப்படுத்தி அந்த இடத்தில் அதை சேதப்படுத்தி அதிலிருந்து சில துண்டுகளை, சில வாக்குகளை அறுவடை செய்திருக்கிறது பாஜக. முதலில் அதிமுகவோடு உறவு வைத்துக் கொண்டு அவர்களுடைய பிரிவு அல்லது அவர்களுடைய பிரிவினையால் ஓபிஎஸ், டிடிவி, சின்னம்மா, எடப்பாடி என்கின்ற அந்த பிரிவினையை பயன்படுத்தி பல சோதனைகளை நடத்தி மிரட்டி பாஜக ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, அதனுடைய அரசை பாஜக பெருமளவு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு பாஜகவை இங்கு அது வலிமையாக வேரூன்றவும் கால் ஊன்றவும் நிலைபெற செய்திருக்கிறதுங்கிறது நமக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. அது கரெக்டாக அதே மாதிரி இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த நிலையில் மட்டும் இல்லை, இன்னும் அதை வீழ்த்தி முழுமையாக தன்வசப்படுத்துவதற்கு பாஜக எத்தனைக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் எவ்வளவோ கடுமையாக முயன்று பாஜகவின் பிடியிலிருந்து தப்பித்து விலகி அதிமுக என்கின்ற திராவிட இயக்கத்தை வலிமைப்படுத்துவதற்கு எடப்பாடியார் முயல்கிறார், போராடுகிறார். ஆனால் அவர் ஏற்கனவே பிரிந்து போன டிடிவி, ஓபிஎஸ் இந்த மாதிரியான தன்னுடைய கட்சியிலிருந்து பிரிந்து போனவர்களை பாஜக தன்வசப்படுத்தி கொண்டு வைத்திருக்கிறது. அவர்கள் மூலமாக எடப்பாடியை நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், வழக்கு இது மாதிரி நெருக்கடிகளுக்கு இரையாக்கி அவரையும் தொடர்ந்து சுயமா செயல்படாமல் தடுத்து வைக்கிறதும் பாஜக. அல்லது அவர்கள் இணைந்து விடக்கூடாமல் ஓபிஎஸ்ஐ, டிடிவியையும் எடப்பாடியையும் இணையாமலும் பராமரிப்பதும் பாஜக. அப்ப பாஜக அதிமுகவை துண்டுகளாக அல்லது ஏற்கனவே வலிமையாக இருக்கிற ஒரு அணியையும் சுதந்திரமாக செயல்படுத்தாமல் அது மிரட்டி பணிய வைக்கிறது போக்கு பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில தான் பாஜக தன்னை வளப்படுத்தி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பாஜக தான் ஒரே நம்பிக்கைக்குரிய ஒரே எதிர்கட்சி என்று தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு செயற்கையாக ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு பாஜக முயற்சிக்கிறது. அதுதான் நேற்று அமித்ஷாவினுடைய அந்த வரவும் அமித்ஷாவினுடைய அந்த பேச்சும் அதுதான் காட்டுது. ஏன்னா நீங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லுது. நீங்க பாஜக நேற்று கூட அமித்ஷா பாஜக அதிமுக 2026 கூட்டணி ஆட்சி அமைந்தே தீரும். ஆனா அதுக்கு முதல் முழக்கமா அதிமுக அளவினரை சந்தோஷப்படுத்துவதற்கு என்ன சொல்றா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை அகற்றியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பாஜகவும் அதிமுகவுக்கு கூட்டணி ஆட்சி வரும்னு சொல்றாரு. அதுவே அதிமுகவுக்கு பலகீனம், பாஜகவுக்கு பலம். ஆனா இதுல இருந்து மௌனமாகத்தான் அதிமுக இருக்கிறது. நமக்கும் கவலையா இருக்கு. அதே மாதிரி நீங்க அதே மேடையில தமிழ்நாட்டுடைய மத்திய அமைச்சர் முருகன் சொல்லுகிறார், முன்னாள் பாஜக தமிழ் மாநில தலைவர் முருகன் சொல்லுகிறார், பாஜக 2026 ஆட்சி அமைக்கும் சொல்றாரு. அப்ப என்ன, இப்ப இவங்களுக்குள்ள கூட்டணி இருக்கிறதாக ஒருவர் அறிவிச்சுட்டு தன்னுடைய கட்சியினுடைய முன்னணி, அது ஒன்றும் சாதாரண அரங்கு கூட்டம், ரகசிய கூட்டம் கிடையாது, பகிரங்கமா தமிழ்நாட்டில் தன்னுடைய கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் நடத்துற அந்த கூட்டத்தில் முருகன் சொல்றார் பாஜக ஆட்சி 2026 வரும்னு சொல்றார். அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு அதிமுக ஆட்சி வரும், ஐயா எடப்பாடி ஆட்சி வரும்னு சொல்றதுக்கு தயங்குற நேரத்தில் எந்த வலிமையும் இல்லாத, எந்த வாய்ப்பும் இல்லாத பாஜக ஆட்சி வரும்னு முருகன் சொல்றாரு. அப்ப இப்ப அவங்களுடைய திட்டம் நம்ம இதுல இருந்தே நீங்க கேட்ட கேள்வியினுடைய மூல கேள்வியினுடைய நோக்கம் அதுதான். அதாவது அதிமுக திமுக என்கின்ற அந்த இருதுருவ அரசியலை மடைமாற்றி அதிமுக வெர்சஸ் பாஜக என்கின்ற தோற்றத்தை செயற்கையாக பாஜக உருவாக்க முயற்சிக்கிறது. அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் இரையாகியதா, அப்படி அதை விரும்புகிறதான்னு நீங்க விசால் கேள்வி கேட்டீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை விரும்பல, எனக்கு நல்லா தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பாஜகவை அது ஒரு பிரதான எதிர்கட்சி என்கின்ற அளவில் அதை அணுகுவதை அவர்கள் தவிர்த்து அவர்கள் சொல்லுகிற கருத்துகளுக்கு எதிர்கருத்து சொல்வதற்கே கூட தயங்கித்தான் இருந்தார்கள். ஆனாலும் வந்திருந்தவர் யாரோ ஒருவர் அல்ல, வந்திருந்தவர் அதிகார பலமிக்க பாஜகவின் இந்தியாவின் முதன்மையான முகம் அமித்ஷா என்பதனால் அமித்ஷாவே மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை, அவதூறுகளை சொல்லியிருக்கிற காரணத்தினால் நேற்று அப்பொழுதும் கூட நேரடியாக முதல்வரிடமிருந்தோ தலைவரிடமிருந்தோ அறிக்கை எதுவும் அல்ல. அங்கிருக்கிற நம்ம டி.கே. இளங்கோவனோ, ஆர்.எஸ். பாரதி என்ன மாதிரி, ஆர். ராசா மாதிரி என்ன அவங்களுடைய துணை அமைப்பு நிர்வாகிகள் தான் அமித்ஷாவின் கருத்துக்களுக்கு பதில் கொடுத்து தர்றாங்க. வேற வழி இல்லை. ஒரு அது மக்கள் மத்தியில் ஒரு செய்தி போகுது, குற்றச்சாட்டு போகுது, அதை விளக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, அரசின் சார்பாக விளக்கங்களை தர வேண்டிய நிலைக்கு ஆளாயிருக்காங்க. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுல மௌனமா இருக்கு. ஏன்னா அது திருப்பரங்குன்ற மலையா சிக்கந்தர் மலையானா, சிக்கந்தர் மலை என்று திமுக சொல்லுதுன்னு பச்சை பொய்யை
அவதூறை அமித்ஷா சொல்லுகிறார். இதுக்கே அமித்ஷா மேல நீங்க வழக்கு போடணும் திமுக. அப்படிலாம் நீங்க சொன்னவர் வேற யாரோ சாதாரண ஆள் இல்லை. யாரோ ஒரு சிவாஜியோ யாரோ ஒரு நம்ம தீக்குறி ஆறுமுகன்ற மாதிரி வெற்றி உண்டான் மாதிரி அந்த மாதிரி இல்லை. சொன்னவர் உள்துறை அமைச்சர் சொல்றாரு. அப்ப நீங்க அதெல்லாம் மிக கடுமையான குற்றச்சாட்டு, கடுமையான அவதூறு. அது சொல்ல திமுக அப்படி சொல்லவே இல்லை. எந்த பதிவும் இல்லை, ஆதாரம் இல்லாம அபாண்டமா அவதூற பரப்புறாரு. ஆனா இதுக்கு பதில் சொல்லாம இப்ப கூட இதுக்கு நான் சொன்ன இந்த கேள்விக்கு திமுகவில் நான் இந்த செய்தி தொடர்பாளர்கள் பேச பார்த்தேன். ஒரு வார்த்தை கூட திருப்பரங்குன்ற மலை குறித்தோ சிக்கந்தர் மலை குறித்தோ அவர்களே பேசுவதற்கு அஞ்சுகிறார். இந்த பலகீனத்தை தான் பாஜக பயன்படுத்தி கொண்டு மிக கடுமையாக அதிமுக திமுக யாரை வேண்டுமானாலும் அவர்கள் அவதூறுகளாக கடுமையாக குற்றச்சாட்டி விட்டு அவர்கள் இந்த அப்பாவி தமிழ்நாட்டு மக்களை, இறைபக்திக்கு இரையாகி கிடக்கிற இந்த அப்பாவி தமிழர்களை இந்துக்கள் என்கின்ற இனிப்பை தந்து அவர்களை எல்லாம் பாஜக தன்வசப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறது. நம்மை மாண்டி அறிவு சக்தியில் ஜனநாயக சக்தியில் இந்த கருத்தை சொன்னால் நம்மை கடுமையாக தாக்கி அல்லது கடுமையாக கருத்து சொல்லி நம்ம எல்லாம் முடக்க பார்ப்பாங்க. ஆனால் நம்முடைய ஜனநாயக நாட்டில் நம்முடைய அறிவு கருத்துக்களை நம்ம தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்லது இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களுக்கும் தேசத்தை பாதுகாக்க நம்மால் ஆன முயற்சியை செய்யணும். அதில் நீங்கள் பல ஊடகங்கள் எல்லாம் வடநாட்டில் முடக்கப்படுது. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம ஊடகங்கள், அதாவது அச்சு ஊடகங்களோ காட்சி ஊடகங்களோ வழிவழி ஊடகங்களோ வலைவழி ஊடகங்களோ சட்டத்துக்கு உட்பட்டு ஜனநாயக கருத்துக்களை நம்ம பரப்புகிறோம். நம்முடைய கருத்துக்களை எதிர்கருத்துக்களை நாம் சுதந்திரமாக இங்கே விவாதிக்க முடியும். அதனால இந்த மண் ஒரு அறிவு மண்ணாக இருக்குது. இந்த அறிவு மண்ணை ஆன்மீக மண் என்கின்ற பெயரில் மூட மண்ணாக மாற்றுவதற்கு பாஜக எத்தனைக்கிறது. அதுதான் அமித்ஷாவினுடைய நோக்கம். தமிழ்நாட்டினுடைய இந்த அறிவு வளர்ச்சி, அமைதி, நல்வாழ்வு, வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாத வடநாட்டு இந்திய கட்சி பாஜக தமிழ்நாட்டை முடக்க பார்க்கிறதுங்கிறது தான் நேற்று அமித்ஷாவுடைய இந்த பேச்சை பார்க்கிறோம். நிச்சயமான மின்னம்பலம் நேர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க மகிழ்ச்சி. மின்னம்பலத்துக்கும் விசாலத்துக்கும் நன்றி, வணக்கம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.